ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு ஒரு வெப் சீரிஸை பற்றி உங்களோட பேசலான் இருக்கேன். இந்த வெப் சீரிஸ் பேர் வந்து லைட் ஷாப். இந்த லைட் ஷாப் வந்து ஒரு கொரியன் சீரியஸ் வந்து டிஸ்னியில் 2024 ஒரு பிக்கஸ்ட் கொரியன் சீரியஸாக லான்ச் ஆனது. பெரிய அளவுக்கு மக்களிடையே வரவேற்பட்ட சீரியஸு. இந்த சீரியஸுடைய கதை என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிலசாபிக்கலான ஒரு அட்டகாசமான மொமெண்டம் ஒரு எமோஷ்னல் கதை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோடுக்கு இருக்குது இந்த சீரியஸு. இந்த சீரியஸோட கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். மனிதன் இறந்து போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா, நிறைய பேர் டு த கோர் டு எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாவின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து திரும்பி பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னு, திரும்பி வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க ஒரு இருண்ட டனல் ரொம்ப லென்த்தாக போச்சு, ஏதோ என்னை துரத்துச்சு, ஆனால் தூரத்தில் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போயிட்டே இருந்தேன், அந்த வெளிச்சத்துக்கு போனதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது வந்து நிறைய ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட்லாம் இருக்குது. அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த கதையில் ஒரு 5-6 கேரக்டர்கள் காட்டப்படுது. இந்த கதையில் 5-6 கேரக்டர்கள் ஒரு காலியான இருட்டு லேனில் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்க எல்லாருக்குமே அந்த கதைகளில். அந்த காலியான லேனில் இந்த கிளம்பி போகும்போது என்ன நடக்குதுன்னா, பேய்கள் அவங்களை துரத்துது, பின்னாடி பயங்கரமாக பயமுறுத்துது, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. அப்போது அவங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஒரு லைட் ஷாப் இருக்குது. அந்த லைட் ஷாப்பில் ஒரு கேரக்டர் கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்கு. நடுராத்திரியில் ஜெகஜோதியாக ஏகப்பட்ட பல்புகளோட வந்து அந்த லைட் ஷாப்பில் உட்காந்துருக்கு. அந்த லைட் ஷாப்புக்கு போனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது தான் அட்டகாசமான ஒரு ரைட்டிங் வந்து இந்த சீரீஸ் வந்து வந்திருக்குன்னு தான் சொல்லணும். முதல் ஒரு 2 எபிசோடுகள் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து சரி ஓகே, இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஒரு மாதிரி என்னடா ஒன்று புரியலையே, திரும்ப வருதுன்றதெல்லாம் சிலது யோசிக்கலாம். ஆனால் இது அத்தனையுமே உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்களில் கனெக்ட் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது இந்த சீரீஸு. எமோஷனலாக பயங்கர எமோஷனல் ஆகிடுது. இந்த லைட் அப்படின்றது வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாய்லராக இருக்கலாம். ஆனால் அந்த லைட் ஷாப்ன்றது வந்து என்னென்னா, அந்த லைட் ஷாப்ன்றது லைட்டுன்றது ஒரு மனிதனுடைய உயிர். அது போயிடுச்சா போலியா, அதை திருப்பி அங்கே வருவானா மாட்டானன்றது தான். அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டையருக்கலாம், இல்லாட்டா வந்து மெட்டஃபராக நீங்கள் யோசிக்கலாம். அந்த லைட் ஷாப்ன்றது வந்து அங்கே இருக்கிற லைட் வந்து ஃப்ளிக்கரி ஆகிடுச்சு, ஃப்ளிக்கரி ஆகி கையை வச்சதுக்கப்புறம் வந்து அது மறைஞ்சு போச்சா, அது ஒலி பெருசாகிடுச்சுன்னா அவங்க வந்து தே கோ பேக் டு த சொர்க்கம், வாட் எவர் இட் மேபி. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த 3 நாட்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சாங்கியம் சொல்கிறாங்க கொரியாவில். இந்த 3 நாள் வரைக்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து எங்கேயும் போக முடியாமல் அவஸ்தைப்படுவாங்க. அந்த அவஸ்தைப்படுற இடத்துலலாம் வந்து ரொம்ப ஸ்கேரியான விஷயம் இருக்குன்னு இருக்காங்க. அந்த எபிசோட்ஸ் வந்து அட்டகாசமாக இருக்குது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த சீரீஸோட மிகப்பெரிய விஷயம். டு சம் எக்ஸ்டென்ட் வந்து இதில் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, ஒரு அப்பா மகள் பாசக்கதை இருக்குது, ஒரு மகளுக்கும் அம்மாவுக்குமான பாசக்கதை இருக்குது. இதே போல் ஒரு பெரிய இடத்துல வந்து சாவின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்த ஒரு நர்ஸு, அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இறந்து போனவங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயம் இருக்குது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயதான பாட்டிக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பஸ் டிரைவர் தன்னால் தான் இவ்வளோ விஷயம் நடந்து போச்சு, இத்தனை பேர் இறப்புக்கான காரணம் அப்படின்ற விஷயத்தில் இருக்கும்போது அந்த கில்ட்டில் வந்து அவங்க ஒவ்வொருத்தராக யாராவது ஒருத்தர் லைட் ஷாப்புக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்கள காப்பாற்ற முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுற இடம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. இப்படி இவ்வளோ ட்ராமா இந்த சீரீஸில் வந்து அட்டகாசமாக இருக்குது. இது வந்து எல்லாருக்குமான சீரியஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாகவும், அதே போல் ஒரு கொஞ்சம் ஸ்கேரியாகவும், ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. அதில் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசம். குறிப்பாக சில அந்த லவ் ஸ்டோரியில் இருக்கிற கதை இருக்குது பாருங்க, அது மட்டுமே தனியாக எடுத்த ஒரு கொரியன் படம் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கான ஒரு அட்டகாசமான ஒரு எபிசோடு அது. ரொம்ப ரொமான்டிக்காகவும் அதே நேரத்தில் எமோஷ்னலாகவும் இருக்கிற எபிசோடு அது. ஸோ இந்த சீரியஸ் வந்து இப்போ வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் கிடைக்குது. இதை பற்றி நான் நிறைய பேச ஆரம்பித்தா போக போக வந்து இந்த கதையை வந்து ஒவ்வொரு காட்சியாக நான் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு ஒரு ஸ்கேரியான வெப் சீரியஸு, கொரியன் வெப் சீரியஸு, டிப்பிக்கல் கொரியனுக்கான எல்லா எமோஷனல் பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சுருக்க வெப் சீரியஸு, கூடவே கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாகவும் கொஞ்சம் ஃபேண்டஸியாகவும் இருக்கிற வெப் சீரியஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த சீரியஸ் வந்து பாருங்கள். இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் கிடைக்குது. நன்றி, வணக்கம். கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.